மைக்களை மியூட் பண்ணி சொல்லுங்க. சரி, இப்ப நம்ம கீரை போறோம். யாருக்கு யாருன்னு சொன்னா இப்ப பாருங்க, பிசிஏ கணக்கு எடுக்கலாம். பிசிஏ வந்துட்டு மாறாம நிலையில வச்சுட்டு ஐபிக்கும் பிபிக்கும் எதிரான கிராஃப் வந்துட்டு கீரை போறோம். அதாவது இவங்களுக்கு தெரியும், இவங்க ரெண்டு பேரையும் கருதலாம். தம்பி பாருங்க, ஒரு என்பிஎன் டிரான்சிஸ்டர் எடுத்தீங்கன்னு சொன்னா, என்பிஎன் டிரான்சிஸ்டர் எடுத்தீங்கன்னு சொன்னா, என்பிஎன் டிரான்சிஸ்டர் எடுத்தீங்கன்னு சொன்னா அவர் எப்படி இருப்பாரு? நான் என்பிஎன் டிரான்சிஸ்டர் கட்டமைப்பு ரீதியில கீர்னு சொன்னா இவரு என்பிஎன். ஆகவே இந்த பகுதி வந்துட்டு உங்களுக்கு தெரியும் இ பி சி. ஆகவே இந்த பகுதியை பில இருந்து இந்த பகுதியை நான் எப்படி கீறலாம்னு சொன்னா ஒரு டயோட் ஆகிடலாமே, ஒரு இருவாய் மூலம் காட்டலாம். இருவாய் மூலம் காட்டலாம். பில இருந்து ஈக்கு ஒரு இருவாய் மூலம் காட்டலாம். இப்ப சொல்லுங்க, இந்த இருவாயில கரண்ட் எப்ப உருவாகும்? இந்த இருவாயில எப்ப கரண்ட் உருவாகும் அது சொல்லுங்க. இப்படி ஒரு இருவாய் இருந்தான்னு சொன்னா இருவாய்க்கு எந்த சந்தர்ப்பத்துல கரண்ட் அதனூடாக அனுப்பப்படும்? அதாவது 0.7 வோல்டேஜ். என்ன செயல்பாடு சொல்லுங்க, அது பேரு சொல்லுங்க. முன்முக கோடல் அடைகிற டைம்ல. ஆகவே இவர் முன்முக கோடல் அடைஞ்சா மட்டும்தான் இதனூடாக கரண்ட் போவாரு. ஆகவே இது பீனூடாக போற அந்த இவர் பில இருந்து ஈ நோக்கி போற நம்ம கரண்ட், அந்த என்ன கரண்ட் சொல்லுவோம்? அவரு ஐபி கரண்ட் சொல்லுவோம். இவர் ஐபி கரண்ட் சொல்லுவோம். அப்ப படத்துல கீரணும்னு சொன்னா பாருங்க, டிரான்சிஸ்டர் கீரணும்னு சொன்னா பிஇ சி. இதனூடாக ஐபி கரண்ட் போகணும்னு சொன்னா, ஐபி கரண்ட் போறன்னு சொன்னா இந்த பிஇ சந்தி என்ன கோடல் வைக்கணும்? முன்முக கோடல் வைக்கணும். ஆகவே பிபிஇ அழுத்தம் 0.7 விட குறைவா இருக்கிற டைம் எல்லாம், 0.7 விட குறைவாக இருக்கிற டைம் எல்லாம் எனக்கு ஐபி எப்படி இருப்பாரு சொல்லுங்க? ஐபி என்னவா இருப்பாரு? பிபிஇ அழுத்தம் 0.7 விட குறைவா இருக்கிற டைம்ல ஐபி சமன் என்ன சொல்லுங்க? விளங்கல? பூஜ்ஜியம். ஆகவே இது வந்துட்டு பாருங்க, இப்ப பாருங்க தம்பி பாருங்க, பிபி அழுத்தத்தை நான் அதிகரிக்க 0.7 தாண்டுற வரைக்கும், 0.7 தாண்டுற வரைக்கும் அங்க என்ன செய்யப்பாரு? கரண்ட் இருக்காது. 0.7 தாண்டினதுக்கு பிறகுதான் நடக்க போது அங்க ஐபிங்கிற மின்னோட்டம் என்ன செய்யப்பட உருவாகுவார். அவை 0.7 தாண்ட வரைக்கும் 0.7 தாண்ட வரைக்கும் கரண்ட் இருக்காது. இப்படியே படிப்படி வந்து 0.7 கண்டத்துக்கு பிறகுதான் நடக்கும் நம்மளுக்கு ஐபி கரண்ட், முக்கியமான கரண்ட் கிடைக்கும். ஆகவே நீங்க பார்க்கலாம், இப்ப பார்க்கலாம், பாருங்க நம்மளுடைய இந்த கிராஃப் வந்துட்டு கிட்டத்தட்ட நம்முடைய டயோட்ர முன்முக கோடல் சிறப்பியல்பு வளையுமா இல்லையா? டயோட்ர முன்முக கோடல் சிறப்பியல்பு வலை எப்படி போகுது? முன்முக கோடல் வலை எப்படி போகுது? நாம அதுக்கு டயோட்ர அந்த அழுத்தத்தை, அதாவது சிலிக்கன் டயோடா இருந்துன்னு சொன்னா அவருக்கு குறுக்கியான அழுத்தத்தை 0.7 தாண்ட வரைக்கும் அதனூடாக மின்னோட்டம் இருக்காது. அதே போலதான் இங்க இருக்கிற அழுத்தமான விபிஇ அழுத்தத்தை 0.7 இல்லைன்னு சொன்னா அங்க தந்திருப்பாங்க தடுப்பு அழுத்தம். பொதுவாக நம்ம சிலிக்கன் இருவாயி தான் நம்ம பயன்படுத்துறோம், சிலிக்கன் டயோட தான் சிலிக்கன் டிரான்சிஸ்டர் தான் பயன்படுத்துறோம். ஆகவே நம்ம உங்களுக்கு இந்த வளமை எடுக்க நீங்க 0.7 வோல்டேஜ் எடுங்க கணக்குல, தெரியும். ஆகவே 0.7 போடுறதால இப்ப 0.7க்கு தாண்டினதுக்கு பிறகுதான் இங்க ஐபி மின்னோட்டம் வரும். அந்த 0.7 தாண்டதுக்கு இடையில இருக்கிற என்ன செய்வோம்? தாண்டலன்னு சொன்னா, தாண்டவில்லைன்னு சொன்னா ஐபி மின்னோட்டம் ரிமைன் பூஜ்ஜியம் தான். அதாவது ஐபி மின்னோட்டம் தொடர்ந்து பூஜ்ஜியத்தை. ஆகவே இந்த சந்தர்ப்பத்துல எங்களுக்கு விசிஇட பெருமானத்தை நீங்க
என்னதான் மாத்தினாலும் விசியிட பெருமானம் இப்ப உதாரணத்துக்கு இந்த சந்தர்ப்பத்துல விசியிட பெருமானம் இந்த கிராஃப்ல உதாரணத்துக்கு சொல்றேன் விசியிட பெருமானத்தை நான் 1 வோல்டேஜ் இவ்வளவு எடுத்து கிராஃப் இப்படின்னு சொன்னேன். அதே போல பாருங்க 10 வோல்டேஜ்லையும் அதே மாதிரி இப்ப இவருக்கு மாறாது விசி 10 வோல்டேஜ் இருப்பேன். இங்க ஒரு செயற்பாடும் மாறாது. அதே போல இங்கல பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி கிராஃப் வந்து விசி 20 வோல்டேஜ். சரியா? இப்ப பாக்கலாம் நீங்க தம்பி இங்க செய்யும்போது சிறிய சிறிய மாற்றங்கள் தான் ஏற்பட்டு. பட் பாருங்க இவர் என்னதான் இங்க மாறினாலும் விசியிட பெருமானத்தை என்னதான் நான் மாத்தி இருந்தாலும் இந்த சந்தர்ப்பத்துல இந்த ஏரியாவுல எந்த மாற்றமும் இல்லை. இந்த ஏரியாவுல எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னு சொன்னா இவர் வந்துட்டு ஒன்னாகன்னு சொன்னா டிரான்சிஸ்டரை ஒன் பண்றேன்னு சொன்னா பிபி அழுத்தம் 0.7 வோல்டேஜாக இருந்தே ஆகணும். 0.7 வோல்டேஜுக்கு பிறகுதான் எனக்கு அதனூடாக ஐபி மின்னோட்டம் போவாரு. 0.7 இவங்களோட அழுத்தம் 0.7 வோல்டேஜா ஆகினதுக்கு பிறகுதான் இவர் குறுக்கே இருக்கிறார் தாண்டதுக்கு பிறகு இந்த ஐபி மின்னோட்டம் உருவாக்குவார். சரியா? இப்ப இது வந்துட்டு நாம சொல்லலாம். ஓகே சொல்லுங்க. தசமாறு அழுத்தத்திலேயே சார். தசம் 7 சரியா? நான் சொல்லிருக்கேன் சிலிக்கனுக்கு 2 விதமாக சொல்லுவாங்க. சிலிக்கனுக்கு 2 விதமாக சொல்லுவாங்க. ஒன்று தசம் 6ன்னு சொல்லுவாங்க, தசம் 7ன்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? அவங்க என்ன பெருமானத்தை தாராங்களோ அந்த பெருமானத்தை நீங்க எடுங்க. தசம் 6ன்னு சொன்னா தசம் 6 எடுங்க, தசம் 7ன்னு சொன்னா தசம் 7 எடுங்க. நீங்க எல்லாமே பெருமானம் உங்களுக்கு தரல கணக்கு செய்யுங்கன்னு சொன்னான்னு சொன்னா நீங்க தசம் 7 மட்டும்தான் எடுக்கு. சரியா? கணக்கு செய்யக்குள்ள கட்டாயம் தசம் 7 வோல்டேஜ் தான் எடுக்கு. கொஞ்சம் சிலிக்கன் டயோடுக்கு பெருமானம் பாத்தீங்கன்னு சொன்னா தசம் 6ல இருந்து தசம் 7 வரைக்கும் இருக்கும் பெருமானம். சரியாங்க? தசம் 6ல இருந்து தசம் 7 வரைக்கும் இருக்கு. சில தியரிகள்ல சொல்லுவாங்க பெருமானத்தை தசம் 6ல எடுத்து செய்யிட்டு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா தசம் 7ல எடுத்து செய்ய சொல்லுவாங்க. கணக்குகள் சொல்லுவாங்க. இந்த பெருமானம் உங்களுக்கு ஒன்றுமே தரல, இப்படி தசம் 6 எடுங்க தசம் 7 எடுங்க ஒண்ணுமே சொல்லப்படல் என்று சொன்னா நீங்க எடுக்கக்கூடிய பெருமானம் என்ன? தசம் 7 வோல்டேஜ் தான் எடுக்க. நீங்க தசம் 7 எடுத்து செஞ்சாலும் தான் தசம் 6 எடுத்து செஞ்சாலும் தான் உங்களுக்கு ரெண்டுக்கு மாற்றம் சரியா தான் வரும். அதாவது சிறிய மாற்றம் தான் வரும். சரியா? ஒரு மாற்றம் வராது. சரியா? ஆகவே சிலிக்கன் டயோடுக்கு நம்ம எடுத்து நம்ம கேள்வி செய்யக்குள்ள அதை வளமைப்படுத்துங்க. உங்களோட வளமையான ரெகுலர் செயற்பாடை மாத்துங்க. சிலிக்கன் டயோடுக்கு கேள்வி செய்யக்குள்ள தசம் 7 வோல்டேஜ் தான் செய்யுங்க. சரியா? ஓகே. இப்ப பாருங்க நோட்ஸ் பாருங்க. நோட்ஸ் சொல்றாங்க சேகரிப்பானுக்கும் காலிக்கும் இடையும் உள்ள அழுத்த வேறுபாடு விசிஇ மாறாது உள்ள போது இந்த சந்தர்ப்பத்தை எடுங்க. இவரெல்லாம் நம்ம கொஞ்சம் பிலீவ் பண்ணிப்போம். விசிஇ பெருமானம் மாறாது உள்ள போது அடி மின்னோட்டம் ஐபி ஆனது காலிக்கும் இடையே உள்ள அழுத்த வேறுபாட்டுடன், அதாவது ஐபி மின்னோட்டமானது பிபிஇ அழுத்தத்தோட, அதான் காலிக்கும் அடிக்கும் இடையே உள்ள அழுத்த வேறுபாடுன்னு சொல்றாங்க. விபிஇ அழுத்தத்துடன் இந்த இடத்துல பிரேக்கெட் போட்டு எழுதிக்கோங்க. அழுத்த வேறுபாட்டுடன் அதுக்குள்ள இடத்துல பிரேக்கெட் போட்டு எழுதிக்கோங்க. விபிஇ சொல்லி விபிஇ விபிஇ வி இடத்துல எழுதிக்கொள்ளுங்களா? விபிஇ விபிஇ அழுத்தத்துடன் எவ்வாறு மாறுபடுகின்றது என்பதை காட்டுகின்றது. காலி அழுத்தம் விபிஇ இன் அடிகாலி அழுத்தம் விபிஇன் ஒரு குறிப்பிட்ட பெருமானம் வரை ஐபியின் பெருமானத்தில் அதிகரிப்பு ஏற்படாது. ஐபி பெருமானத்தில் என்ன செய்வது? இதுவித அதிகரிப்பு ஏற்படாது. சிலிக்கன் டிரான்சிஸ்டருக்கு இப்பெருமானம் ஏறக்குறைய எவ்வளவு இருக்கும்? 0.7 காணப்படும். இந்நிலையில் வலையின் சாய்வு ஏறத்தாழ நிலைக்குத்தாக இருப்பது வலையிலிருந்து அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. பொதுக்காலி சுற்றமைப்பில் பிபியில், அதாவது அடிகாலி வோல்ட் அளவில்
ஏற்படும் மாற்றத்துக்கும் ஐபியில் ஏற்படும் மாற்றத்துக்கும் இடையிலான விகிதமானது பெய்ப்பு தடை இன்புட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. அதாவது தம்பி பாருங்க, அதாவது நம்மளுக்கு தெரியும் V சமன் IR, V சமன் IR, V சமன் IR. இவ்விடத்துல ஒரு தடை ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், தடை ஒன்று இருக்குன்னு சொல்லி கற்பனையில வச்சுக்கோங்க. அதாவது இந்த டிரான்சிஸ்டர் எடுத்தீங்கன்னு சொன்னா, BE எடுத்தீங்கன்னு சொன்னா, இவரை நாம் எப்படி எடுத்துன்னு சொன்னா BE, இந்த புள்ளி B, இந்த புள்ளி E, சரியா, இந்த புள்ளி E. இவர் நூடாக போற கரண்ட் யாரு? IB. இவர் நூடாக போற கரண்ட் IB. இவருக்கு குறுக்கே இருக்கிற அழுத்த வேறுபாடு யாரு? VBE. இவர் குறுக்கே இருக்கிற அழுத்த வேறுபாடு VBE. இந்த தடை பெருமானத்தை RI சொல்றேன். இந்த தடை பெருமானத்தை RI எப்படி காணலாம் சொல்லுங்க? RI சமன் சொல்லுங்க. V சமன் IR தெரியும் என்ன? V சமன் IR. V சமன் IR சொன்னா R சமன் என்ன? R சமன் V இன்டு I. V இன்டு I. VBE over. ஓகே, வெரி குட். அப்ப R சமன் RI, இது R சொல்லும், இந்த இங்க இருக்கிற தடை RI ன்னு சொல்றோம். ஆகவே RI சமன் எப்படி வருவாரு சொல்லுங்க? அழுத்தம் என்ன? VBE over IB. இந்த பெருமானத்துல இருக்கு. இப்ப பாருங்க, நீங்க ஐபிட பெருமானத்தை ஒரு ஆரம்பத்துல இருந்து ஒரு பெருமானத்தை அதிகரிக்கீங்க வச்சுக்கோங்களேன். ஐபிட பெருமானத்தை ஒரு குறித்த பெருமானத்தை, அதாவது ஐபிட பெருமானத்தை அதிகரிக்கீங்கன்னு சொன்னா, அதிகரிக்க மாற்றம் செய்வீங்கன்னு சொன்னா பிபிஇட பெருமானம் மாறப்போகுது. பிபிஇட பெருமானம் மாறப்போகுது. அதே போல RI பெருமானம் செய்யும்போது மாறப்போகுது. ஆகவே இந்த பெருமானம் RI ஆனது, பெய்ப்பு தடை RI ஆனது எதுக்கு சமனா இருக்க போகுது? VBE அழுத்தத்துல மாறுபாட்டுல IB அழுத்தத்துல மாறுபாட்டுக்கு சமனா இருக்கு. இது சொல்லுவாங்கன்னா பெய்ப்பு தடை. பெய்ப்பு தடைங்கிறது தம்பி, பெய்ப்பு தடைங்கிறது நாம இந்த BBE அழுத்தத்தையும் IBயையும் வச்சு காண்பது. BBE அழுத்தத்தையும் IBயையும் வச்சு காண்பது. இதை சொல்லுவாங்க, இந்த தடைக்கு சொல்லுவாங்க RIன்னு சொல்லுவாங்க. இந்த தடைக்கு சொல்லுவாங்க RI. நாம கேள்வியில பார்ப்போம் RB. இவருக்கு சம்பந்தம் இல்லை. இவர் RBங்கிற வேறார். அவரு வெளித்தடை, இது அகத்தடை. ஸ்மால் ஏன் போடுறோம் நம்ம? ஸ்மால் சொல்லி காட்டுறது என்ன? அகத்தடை. இந்த டிரான்சிஸ்டர்ல அந்த BE, இந்த ரெண்டு இவருக்கு இடையில உள்ள அகத்தடையை தான் நம்ம RIன்னு சொல்லுவோம். பெய்ப்பு தடை, இந்த RI. சரியா? அகத்தடைகளை நம்ம பொதுவா தெரியும். நம்ம பெட்ஷீட வோல்டேஜ் குறிக்க கொள்ளலாம். அந்த உதாரணத்துக்கு பெட்ஷீட உதாரணத்துக்கு ஒரு பெட்ஷீட் ஒன்று தந்தாங்கன்னு சொன்னா 12 வோல்டேஜ் சொன்னா அதுல ஸ்மால் R தந்திருப்பாங்க. ஸ்மால் R சமன் ஒரு 10 ஓம்ஸ் தந்திருப்பாங்க. ஸ்மால் ஆர்ன்னு சொல்லி குறிப்பிட்டு தராது என்னது? இப்ப பெட்ஷீட் தந்து ஸ்மால் R சமன் 10 ஓம்ஸ் சொல்லி தந்திருந்துன்னு சொன்னா என்ன அர்த்தம்? மாதிரி சொல்லுங்க. அந்த பெட்ஷீட் அகத்தடை. ஓகே. அதே போல அந்த ஸ்மால் R என்ன செய்யும்போது இந்த டிரான்சிஸ்டர்ல பெய்ப்புக்குரிய இன்புட் அந்த அகத்தடை. சரியா? ஓகே. இவர் நீங்க பெருசா பெய்ப்பு தடையை கன்சிடர் பண்ண வேண்டாம். சரியா? இங்கு டெல்டா VBE ஆனது அடி மின்னோட்டத்தில் ஏற்படும் மாற்றம் டெல்டா IB காரணமாக VBயில் ஏற்படும் மாற்றத்தினை குறிக்கும். இந்நிலையில் ICEயின் பெருமானம் மாறாதிருத்தல் வேண்டும். சரியாம்பி? அப்ப இதுல பெருசா ஒன்றும் இல்லை. அதாவது இங்க பாருங்க, இவர்ல ஒரு சாதாரண நீங்க இவரை கன்சிடர் பண்ணக்குள்ள சாதாரண ஒரு 20 கன்சிடர் பண்ணா போதும். VBEக்கும் IBக்கும் இடையிலான கிராஃபை கீற சொன்னாங்கன்னு சொன்னா நீங்க சாதாரண ரெகுலரான ஒரு 20 முன்முக கோடலை மட்டும் கன்சிடர் பண்ணா போதும். சரியா? இவரது பின்முக கோடெல்லாம் கீழ்படுவார்ல, முன்முக கோடலை மட்டும் கன்சிடர் பண்ணி கீழ்படுவாரு. சரி, ஓகே. இப்ப பாருங்க, அடுத்தது IB மாறாத நிலையில் IC எதிர் VCE வரை. இப்ப அடுத்த கிராஃப் ஆக அப்புறம் யாரு? ICக்கும் VCEக்கும் என்ன தொடர்பு? தம்பி கேட்டது போல VCE இம்போர்ட்டான பார்க்க போறோம் இதுல.
நான் அப்படியே கிரிக்கொள்றேன். அதாவது இப்ப பாருங்க, சரியா? முதலாவது நீங்க ஒரு இதை மட்டும் கன்சிடர் பண்ணுங்களேன். இப்ப இதை மட்டும் கிரிக்கணும்னா அதுக்கு மத்த எல்லாம் கிரிக்கும். இதை மட்டும் கன்சிடர் பண்ணுங்க. சரியா? இப்ப நான் யாருக்கு எதிராக இருக்கேன்னு பாருங்க. யாருக்கும் எதிராக இருக்கேன். இவர் இந்த ஆக்சுவல ஐசி அளவுக்கும் நம்ம மில்லியன். அதே போல இந்த ஆட்சியில இருக்கார் ஆறு விசிஇ. இந்த ஆட்சியில இருக்கிறார் விசிஇ. விசிஇ அளப்பும் வோல்டேஜ் அளப்பும் பி என்பிஎன் டிரான்சிஸ்டர் பார்க்கணும். பிஎன்பி டிரான்சிஸ்டர் கன்ஸ் பண்ணுவாங்க அவத்துல. சரியா? இப்ப பாருங்க, விசிஇ அதிகரிக்க ஐசி வந்துட்டு என்ன மாதிரியான அதிகரிப்பை ஏற்படுத்தலாம்னு சொல்லி பார்ப்போம். சரி, இப்ப பாருங்க தம்பி, இதுல விசியோட பெருமானத்தை பாருங்க. விசியோட பெருமானம் உதாரணத்துக்கு இந்த பெருமானத்தை எடுங்க, படுத்திருக்கிற பெருமானத்தை எடுங்க. அதே போல படுத்திருக்கிற பெருமானத்தை எடுங்க. சரி, உதாரணத்துக்கு இந்த இவடத்திருக்கிற பெருமானத்தை பாத்தீங்கன்னு சொன்னா, விசியோட பெருமானத்தை பாத்தீங்கன்னு சொன்னா எடுக்கணும் 5 எடுக்கணும். சரி, 5 எடுக்கணும். அதே போல இவடத்திருக்கிற பெருமானத்தை பாத்தீங்கன்னு சொன்னா விசியோட பெருமானம் ஓகே எத்தனை அந்த அச்சில போட்டுக்கொள்ளுங்க விசின்னு சொல்லி, அதுல அச்சில எழுதல விசின்னு சொல்லி எழுதி கொள்ளுங்க. அதே போல இந்த பெருமானத்தை இவட தெரிகிற பெருமானத்தை எடுக்க 20 எடுக்கு. ஓகே, இப்போ இவடத்துல குடிச்சிருக்கேன்னு பாருங்க. வேற குடிச்சிருக்கேன் 5 விசி ஐசியில பெருமானம் குடிச்சிருக்கேன் 5 10 5 10 15. சரி, இப்ப பாருங்க, இந்த புள்ளியையும் எடுங்க. இந்த புள்ளியையும் எடுங்க. அவை நான் இவடத்துல சொல்றேன், இவடத்துல இருக்கிற புள்ளியை சொல்றேன் 14.5 14.5 இடத்த புள்ளி. அதே போல இந்த இருக்கிற புள்ளியை பார்த்தீங்கன்னு சொன்ன இடத்த இருக்கிற புள்ளி எடுங்க 15 எடுங்க. 15 எடுங்க. சரியா? இடத்த இருக்கிற புள்ளி இங்க கிராஃப்ல இதை பாருங்களா, இடத்த இருக்கிற புள்ளி எடுங்க 15 எடுங்க. மேல் புள்ளியை இது 14.5 எடுங்க. ஆகவே இந்த புள்ளியில இருந்து இந்த புள்ளி வர ஐசியோட பெருமானத்தை பாத்தீங்கன்னு சொன்னா ஐசிய பாத்தீங்கன்னு சொன்னா 14.5 இருந்து 14.5 மில்லி ஆம்பியர்ல இருந்து எவ்வளவு அதிகரிக்காரு? 15க்கு அதிகரிச்சிருக்காரு. ஆனா பிசிஇட பெருமானத்தை பாத்தீங்கன்னு சொன்னா 5 வோல்டேஜ்ல இருந்து 20 வோல்டேஜ் வரைக்கும் அதிகரிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட இங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதிகரிப்பை பாத்தீங்கன்னு சொன்னா 0.5 மில்லி ஆம்பியர், 0.5 மில்லி ஆம்பியர் தான். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 15 வோல்ட் அளவுல அதிகரிச்சிருக்காரு. 15 வோல்ட் அளவு அதிகரிச்சிருக்காரு. இவ்வளவு பெரிய விசி அதிகரிப்புக்கு இங்க ஏற்பட்ட ஐசிட அதிகரிப்பு எவ்வளவு? மிகவும் சொற்பமான அளவு. ஆகவே பாருங்க, விசியை என்னதான் நான் எவ்வளவுதான் அதிகரிச்சாலும் ஐசியில ஏற்படுற மாற்றம் மிக மிக சொற்பமான அளவு விளங்குதா? விசியை நாம எவ்வளவுதான் அதிகரிச்சாலும் ஐசியில ஏற்படுற மாற்றம் மிக மிக சொற்ப அளவுதான். ஆகவே விசியை நாம் அதிகரிக்கிறதால
எங்களுக்கு லாபகரமான அதாவது எங்களுக்கு சொல்லக்கூடிய அளவுல ஒரு விதமான லாபமும் இல்லை. சரியா தம்பி? யாரும் கேட்டீங்க நீங்க அந்த ஸ்பெஷல் என்னன்னு சொல்லி கேட்டீங்களா? இருக்கீங்களா? நீங்க கேட்டவர் இருக்கீங்களா இதுல குரூப்ல ஒரு இதுல? ஓகே ஓகே சரி பாருங்க, நம்ம இதை பாருங்க. ஐசியை நாம எப்படி அதிகரிக்கும்? 14.5 இருந்து 15 வரை அடிக்கும். அப்ப அவர்கள் அதிகரிப்பு ஏற்ற 5 மில்லியன் பேர் தான். அப்படி அதிகரிக்கிறது சின்ன பெருமானத்தை ஐசிக்கு சின்ன பெருமானம் அதிகரிக்கிறதுக்கு பிசிஏ என்ன செய்யுது? பெருமளவில் அதிகரிக்க வேண்டியிருக்கு. அப்ப இதான எனக்கு லாபகரமான முறைக்கா? இல்ல. ஆனா பட் பாருங்க, நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, இப்ப பாருங்க ஒரு டெக்னிக். இப்ப பாருங்க இந்த நிலை இடத்துல கீழே நம்மளோட ஐடி பரப்புறாரு. இப்ப பாருங்க ஐபிட பெருமானத்தை என்ன செய்யறேன்னு சொன்னா, முதலாவது சந்தர்ப்பத்தை பாருங்க. ஐபிட பெருமானத்தை 0 மில்லியன் சொல்லி வச்சு ஐபி. அதே போல ஐபி சமன் 0 மைக்ரோ ஆம்பியரா. ஓகே 0 மில்லியன் 0 மில்லியன் ஆம்பியர். அதே போல 0 ஐபிட பெருமானத்தை 0.1 மில்லி ஆம்பியர். அதே போல ஐபிட பெருமானம் 0.2 மில்லி ஆம்பியர். ஐபிட பெருமானம் 0.3 மில்லி ஆம்பியர். 3 மில்லி ஆம்பியர். அதே போல ஐபிட பெருமானம் 0.4 மில்லி ஆம்பியர். இப்ப பாருங்க, ஐபிட பெருமானத்தை அதிகரிக்க இங்க யாரும் அதிகரிக்காரு? ஐசியும் அதிகரிக்காரு. ஐபிக்கு பெருமானத்தை பாருங்க 0 இருந்து ஐபிட பெருமானத்தை பாத்தீங்கன்னு சொன்னா 0 மில்லி ஆம்பியர்ல இருந்து 0.4 மில்லி ஆம்பியர் வரைக்கும் அதிகரிக்கு. ஆகவே ஏற்பட்ட அதிகரிப்பை பாத்தீங்கன்னு சொன்னா 0.4 மில்லி ஆம்பியர். அந்த டைம்ல ஐசிய பாத்தீங்கன்னு சொன்னா ஐசி 0 மில்லி ஆம்பியர்ல கிட்டத்தட்ட நம்ம ஐசிய பெருமானத்தை ஐபி 0 இருக்கிற டைம்ல நம்ம கிட்டத்தட்ட அன்னளவாக ஐசியையும் 0 எடுப்போம். ஐபி மின்னோட்டம் 0 மில்லி ஆம்பியர் ஆகிக்கிற டைம்ல ஐசி மின்னோட்டத்தையும் 0 மின்னோட்டம் தான் 0 தான் எடுப்போம். ஏன் இந்த இவருக்கு கிராஃப்ல நம்ம எப்படி காரணம்னு சொன்னா, அங்க சிறுபான்மை காவிகள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க தானே, அவங்களால சிறிய ஒரு மின்னோட்டம் ஏற்படும். ஐபி வந்துட்டு 0 எரிக்கக்குள்ளையும் சிறிய ஒரு கசிவு மின்னோட்டம் ஏற்படும் இல்லைங்க. அந்த கசிவு மின்னோட்டம் காட்டுறதுக்காக வேண்டியதான் அவருக்கு ஒரு மரியாதை கொடுத்து இந்த கெப்பை விட்டு கேள்வி காட்டியிருக்கேன் ஐசிக்கு. உண்மைக்கு சொல்ல போனா ஐபி வந்துட்டு 0 அறிக்கிற டைம்ல ஐசியில பெருமானம் என்ன செய்ய போகுது? சிறிய பெருமானம் ஒன்றுல இருக்க போகுது. நாம தியரி வைஸா பாக்குற டைம்ல ஐபியோட பெருமானம் 0 அறிக்கிற டைம்ல ஐசியில பெருமானத்தையும் கூட இருக்கும் 0 தான் இருக்கும் இல்லைங்களா. ஐபி வந்துட்டு 0 அறிக்கிற டைம்ல ஐசியில பெருமானத்தையும் 0 தான் இருக்கும். ஆகவே ஐசி அந்த ஐபி வந்துட்டு 0 மில்லி ஆம்பியர் வைக்கிற டைம்ல ஐசியையும் 0 மில்லி ஆம்பியர் இருக்கும். அதே போல ஐசி வந்துட்டு ஐபியோட பெருமானம் 0.4 மில்லி ஆம்பியரா அதிகரிக்கிற டைம்ல ஐசியோட பெருமானம் எவ்வளவு இருக்காரு? 15 மில்லி ஆம்பியர் ஆகியாரு. 15 மில்லி ஆம்பியர் ஆகியாரு. ஆகவே ஏற்பட்ட அதிகரிப்பு பாத்தீங்கன்னு சொன்னா 15 மில்லி ஆம்பியர். 15 மில்லி ஆம்பியர் சரியா? இங்கே 0.5 மில்லி ஆம்பியர் வார அதிகரிப்புக்கு நம்ம 15 வோல்டேஜ் கொடுத்து அதிகரிக்கும். ஆனா இங்க 0.4 மில்லி ஆம்பியர் சிறிய அதிகரிப்பு கொடுக்கறதால ஐபியில சிறிய ஒரு அதிகரிப்பு தான் கொடுக்கும். கிடைக்கப்பட்ட ஐசிட அதிகரிப்பு பாத்தீங்கன்னு சொன்னா மிச்சம் அதிகமான அதிகரிப்பு கிடைச்சிருக்கு. 15 மில்லி ஆம்பியர் அதிகரிப்பு கிடைச்சிருக்கு. இங்க 0.5 மில்லி ஆம்பியர் தான் அதிகரிப்பு கிடைச்சது. அவை ஐபியில ஏற்படுத்தப்படுற சிறிய அளவு மாற்றமானது ஐசியில பெரிய அளவான மாற்றம் ஏற்படுத்தும். இது எது வரைக்கும் ஏற்படுத்துன்னு சொல்லுங்க. நம்ம ஒரு ஆள் சொல்லுங்க. ஐசியில பெருமானம் எது வரைக்கும் மாறும்? ஐபி அதிகரிக்க ஐசி வந்துட்டு அதுல மேக்சிமம் ஆன அதாவது நிரமல் நிலையை அடைகிற வரைக்கும் என்ன செய்ய போகுது? இந்த பெருமானம் தெரியும். ஓகே, இப்ப பாருங்க தம்பி, இந்த கிராஃப்ல இந்த பகுதியில தான் நம்ம ஐபி அதிகரிக்க ஐசியில பெருமானம் அதிகரிச்சாரு என்ன. ஆகவே இந்த பகுதிகள்ல சொல்லுவோம், இவங்களை சொல்லுவோம், இந்த பகுதியில் ஏரியாவை சொல்லுவோம், இவங்கள தான் என்ன ஐபி அதிகரிக்க ஐசி அதிகரிச்சிருக்காரு.
அவை இந்த பகுதிகளை சொல்லுவோம், இந்த ஏரியாக்களை சொல்லுவோம் உயிர்ப்பித்த நிலைன்னு சொல்லுவோம். உயிர்ப்பித்த நிலை. சரியா? உயிர்ப்பித்த நிலை அதாவது உயிர்ப்பித்த பிரதேசம் சொல்லுவாங்க. ஆக்டிவ் ரீஜன் சொல்லுவாங்க. ஆக்டிவ் ரீஜன் உயிர்ப்பித்த நிலை. இந்த ஏரியா சொல்ற மேல எழுதுற விளங்குதா? இந்த இடத்துல எழுதுற விளங்குதா? சொல்லுங்க. ஓகே ஓகே. இந்த நிலையை சொல்லுவோம் என்ன? உயிர்ப்பித்த நிலை, அதாவது உயிர்ப்பித்த பிரதேசம் சொல்லுவோம். உயிர்ப்பித்த பிரதேசம், உயிர்ப்பித்த பிரதேசம். ஆக்டிவ் ரீஜன் என்ன ரீஜன் வரை பேர்? ஆக்டிவ் ரீஜன். அதே போல ஐபி பூஜ்ஜியமா இருக்கிற சந்தர்ப்பம் வரைக்கும் ஐசி வந்துட்டு உருவாகாதுன்னு சொல்லி நான் சிறிய அளவான கண்ணை இருப்பாரு. அதை நம்ம ஐபி வந்துட்டு ஐசிஐ வந்துட்டு அதனால நம்ம பூச்சியண்டே சொல்லுவோம் இந்த ஏரியாவுல. ஆகவே இந்த ஏரியாவை சொல்லுவோம். இந்த ஏரியாவை அதாவது ஐபி பூச்சியம் அறிகிற ஏரியா என்ன ஏரியா சொல்லுங்க? ஐபி பூச்சியம் அறிகிற ஏரியா என்ன ஏரியா? துண்டிக்கப்பட்ட பிரதேசம். துண்டிக்கப்பட்ட பிரதேசம். துண்டிக்கப்பட்ட பிரதேசம். ஓகே. அதே போல இந்த பிரதேசத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பிரதேசத்துக்கு பேர் சொல்லுவோம் நிரம்பல் அடைந்த பிரதேசம். நிரம்பிய பிரதேசம் இல்லாட்டி நிரம்பல் அடைந்த பிரதேசம். சச்சுரேஷன் ரீஜன் சொல்லுவோம். சரி, இந்த பகுதிக்கு சொல்லும் உயிர்ப்பித்த பிரதேசம், இந்த பகுதிக்கு சொல்லும் துண்டிக்கப்பட்ட பிரதேசம். ஆக்டிவ் ரீஜன், ஆக்டிவ் ரீஜன் இவரு கட் ஆஃப் ரீஜன், இவரு சச்சுரேஷன் ரீஜன். சரியா? ஓகே. இது இல்லாதவங்க, நோட்ஸ் இல்லாதவங்க குயிக்க விரைவா கீழே எடுத்துக்கொள்ளுங்க. தேவையான பாயிண்ட்களை வேணும் சொன்னா மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. சார் சொல்லுங்க தம்பி. இதுல வந்து அந்த கியூ பாயிண்ட் ரெண்டு வர மோனர் புள்ளி ரெண்டு வரது. ஓ, கியூ பாயிண்ட் செயற்பாட்டு புள்ளி அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். செயற்பாட்டு புள்ளியை நாம இந்த இடத்துல கீழுவோம். ஓகே, பாருங்க தம்பி, ஒரு டிரான்சிஸ்டர் ஒன்றை தொழிற்படுத்துறதுக்கு எங்களுக்கு நம்ம டிரான்சிஸ்டர் தொழிற்படுத்துறோம்னு சொன்னா அவரை உயிர்ப்பித்த நிலையெல்லாம் தொழிற்படுத்தும். இது சொல்றேன்னா அடுத்த வார கிளாஸுக்கு ஹெல்ப் ஆகும். ஒரு டிரான்சிஸ்டர் ஒன்றை தொழிற்படுத்துறேன்னு சொன்னா எந்த நிலையில தொழிற்படுத்தணும்? டிரான்சிஸ்டர் உயிர்ப்பித்த நிலையில தொழிற்படுத்தணும். ஆகவே நம்மளோட செயற்பாட்டு புள்ளி இந்த ஏரியாவோட இந்த ஏரியாவிலையும் இருக்க மாட்டாரு, இந்த ஏரியாவிலையும் இருக்க மாட்டாரு. நம்மள இந்த டிரான்சிஸ்டரை செயற்படுத்துற புள்ளி இந்த ஏரியாவுல ஒரு புள்ளியா தான் இருப்பாரு. இந்த ஏரியாவுல சுத்திட்டு இருப்பாரு நம்மளோட செயற்படுத்துற புள்ளி. சரியா? இதுல இருக்கிற எதை எடுத்தாலும் டிரான்சிஸ்டரை செயற்படுத்துற புள்ளி தான். அது சிறந்த செயற்பாடு புள்ளி எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அடுத்த கிளாஸ் வரும். சரி, இதை முக்கியமான பாயிண்ட்கள் நோட் பண்ணி கொள்ளுங்க. இதுல இருக்கிற எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே போல தேவையான இது செய்வேன்னு சொன்னா அதையும் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அது இப்ப காட்டுறது. இப்ப வாங்க நம்ம நோட்ஸுக்கு போவோம். சிறந்த செயல்பாடு புள்ளினா என்ன சார்? எப்படி தம்பி? சிறந்த செயல்பாடு புள்ளினா சிறந்த சொன்னீங்க நீங்க. சிறந்த செயற்பாடு புள்ளி. அது செயற்பாடு புள்ளி வந்துட்டு தம்பி டிரான்சிஸ்டரை தொழிற்படுத்துறதுக்கு தேவையான கண்டிஷன், அதாவது நம்ம சொன்ன உயிர்ப்பித்த நிலையில அவர்ல இருக்கிற அந்த விபி அழுத்தம், இந்த விபி அழுத்தம் செய்வதற்கு மேல இருக்க உள்ள டிசிஇ விசிஐயும் அதே போல ஐசிட பெருமானம், ஐபிட பெருமானம், இவங்க மூணு வரையும் கண்டுபிடிக்கிற செயற்பாடு தான் சொல்லுவோம் சிறந்த அதாவது ஆபரேட்டிங் பாயிண்ட், அதாவது செயற்பாடு புள்ளி பற்றி அடுத்த கிளாஸ்ல நான் சொல்லித்தரேன். சரி, ஓகே. இல்ல பாருங்க, அடிமின்னோட்டத்தின் அடுத்து பார்க்க போற சாப்டரே ஆபரேட்டிங் பாயிண்ட் தான். சரியா? இப்ப இதுல பாருங்க, அடிமின்னோட்டத்தின் வெவ்வேறு பெருமானத்துக்குரிய ஐசி எதிர் விசிஇ வரைபினை காட்டுகின்றது. இவ்வரைபிலே நாம் முன்னர் கூறிய டிரான்சிஸ்டர் இருக்கக்கூடிய 3 நிலைகளுக்குரிய பிரதேசங்களும் தெளிவாக குறிக்கப்பட்டுள்ளன. ஓகே, சச்சுரேஷன் ரீஜன், ஆக்டிவ் ரீஜன், அதே போல கட் ஆஃப் ரீஜன் 3 குறிக்கப்பட்டு. இவ்வரைபின் உயிர்ப்பு பிரதேசத்தினை தெளிவாக கவனமாக உற்று நோக்குவோமானால் ஐபி மாறாது உள்ள போது, அதாவது இந்த பிரதேசங்கள்ல இதுல இருக்கிற ஒரு ஆக்டிவ் ரீஜன்ல இந்த பிரதேசங்களை கன்சிடர் பண்ணீங்கன்னு சொன்னா அதுல என்ன பாருங்க, ஐபி மாறாது உள்ள போது எதனால ஒரு பாயிண்ட் எடுங்க,
எதுனாலும் ஒரு 0.1 மில்லியன் பேர் அதை போய் எடுத்தீங்கன்னு சொன்னா அதுல பாருங்க 0.1 புள்ளி எடுங்க. அதாவது ஐபிட பெருமானம் 0.1 மில்லியன் பேர் ஆகியிருக்கிற சந்தர்ப்பத்தை மட்டும் பாருங்க. மாறாது உள்ள போது பிசியில் ஏற்படும் பெரிய அதிகரிப்பானது ஐசியில் சிறிய அளவான அதிகரிப்பை ஏற்படுத்திடு. நம்ம சொன்ன மாதிரி பிசியை பாத்தீங்கன்னு சொன்னா பாருங்க 5ல இருந்து 20 வரைக்கும் அதிகரிக்காரு. ஆனா இந்த சந்தர்ப்பத்துல இந்த கிராஃப்ல 0.1 மில்லியன் பேர் ஐபி இருக்கிற டைம்ல பாருங்க நம்மளுக்கு எவ்வளவு அதிகரிச்சிருக்காரு. ஒரு சின்ன ஒரு பெருமானமா தான் அதிகரிச்சுப்பாரு. இது ஸ்டார்டிங் பாயிண்ட் அறிப்பார் ஐபிட. ஓகே சாரி, இது ஐசிட ஸ்டார்டிங் பாயிண்ட் அறிப்பாரு. இது ஐசிட ஓகே கொஞ்சம் வெயிட்டா. இது ஐசிட ஸ்டார்டிங் பாயிண்ட். அதே போல இது ஐசிட எண்டிங் பாயிண்ட். சரியா? அப்ப எது அதிகரிப்பு பாத்தீங்கன்னா இவங்க அதிகரிப்பு பாத்தீங்கன்னு சொன்னா எவ்வளவு மிகச்சிறிய அளவான ஐசிட அதிகரிப்பு. ஆனா இவரை பாத்தீங்கன்னு சொன்னா 5ல இருந்து 20 வரைக்கும் அதிகரிப்பார். எவ்வளவு பெரிய அதிகரிப்பு. சரியா? மிகப்பெரிய அதிகரிப்புக்கு விசியோட அதிகரிப்பு ஐசி அதிகரிச்சாரு. மிக சிறிய அளவான அதிகரிப்பு தான் இங்க ஏற்படுத்தி. ஓகே, அதைத்தான் சொல்றாங்க. பாருங்க, பெரிய அதிகரிப்பானது விசியில் ஏற்படும் பெரிய அதிகரிப்பானது ஐசியில் மிகச்சிறிய அதிகரிப்பினை ஏற்படுத்துகின்றது என்பது தெளிவாகும். உதாரணமாக அந்த சொல்றீங்க. ஓகே, 0.1 ஐபி வந்துட்டு 0.1 மில்லியன் மாறா மின்னோட்டத்தின் போது விசியின் 5 வோல்ட்டில் இருந்து 20 வோல்டேஜ் வரையிலான அதிகரிப்பு ஐசியில் ஏற்படும் அதிகரிப்பானது மிக சிறியதாகும். அதாவது விசியின் பெருமானத்தில் ஏற்படும் ஏற்ற இறக்கமானது ஐசியில் குறிப்பிடும்படியான, அதாவது அதை சொல்ற அளவுக்கு பெரிய ஒரு மாற்றம் ஒன்றும் இல்லை. அதாவது ஐசியில் ஏற்படும் சிறிய மாற்றமானது விசியில் பெரிய பெருமானத்தில் பெருமளவு மாற்றத்தை ஏற்படுத்தும். அப்ப ஐசிட பெருமானத்தில் நம்ம ஏற்படும் சின்ன பெருமானத்தை மாத்தினோம்னு சொன்னா விசிட பெருமானத்துல என்ன அர்த்தம், பெரிய பெருமானம் ஒன்று மாறி இருக்குன்னு சொல்லி அர்த்தம். டிரான்சிஸ்டர் ஒன்றின் இக்குணை இயல்பை அவற்றினை சிறந்த வோல்ட் விரியாக்கியாக உபயோகிக்க வெளியேறுகின்றது. அப்ப டிரான்சிஸ்டர் ஒன்று சிறந்த வோல்ட் விரியாக்கிய பாவிக்கிறதுக்கு என்ன செயற்பாடு பயன்படுத்தப்படுது? ஐசி வந்துட்டு சிறிய பெருமானத்தால ஐசிட பெருமானம் அதிகரிக்கிறதால விசிட பெருமானம் எவ்வளவு அதிகரிக்குது, மிகப்பெரிய வோல்ட் அளவில் அதிகரிக்குது. அதை இந்த செயற்பாடை வச்சுதான் நம்ம என்ன நடக்குது, அவரை விரியலாக்க செயற்பாடுகள் நம்ம யூஸ் பண்ண போறோம். சரியா? அதாவது வோல்ட் அளவு விரியலாக்கியா பாருங்க, அவற்றினை புனை இயல்புகளே அவற்றினை சிறந்த வோல்ட் அளவு விரியலாக்கியா உபயோகிக்க வழியமைக்கின்றன. சரியா? ஓகே, இப்ப பாருங்க தம்பி, இப்ப பயப்பு தடை, அதாவது உங்களுக்கு கிடைக்கிற பயப்பு வோல்ட் அளவை நம்ம இடத்துல அளிக்கிறேன். டிரான்சிஸ்டர் ஒன்று எடுத்தீங்கன்னு சொன்னா சரியா, இதுல தேவையான பாயிண்ட்களை குறிச்சு கொள்ளுங்க. சரியா? டிரான்சிஸ்டர் ஒன்று எடுத்தீங்கன்னு சொன்னா இவர் பிஇசி, இந்த அழுத்தத்தை சொல்லுவோம் விபிஇ அழுத்தம் சொல்லுவோம். விபிஇ அழுத்தம், இந்த அழுத்தத்துக்கு பேர் என்ன? விபிஇ அழுத்தம். நான் ஸ்கிரீன் ஆஃப் பண்ணிக்கிறேன். இந்த அழுத்தத்துக்கு சொல்லுவாங்க விபிஇ அழுத்தம். இந்த அழுத்தத்துக்கு சொல்லுவாங்க, அதாவது இந்த புள்ளியில எடுத்து இந்த அழுத்தத்தை சொல்லுவாங்க பிசிஇ அழுத்தம் சொல்லுவாங்க. இந்த அழுத்தத்துக்கு பேர் என்ன? பிசிஇ அழுத்தம் சொல்லுவாங்க. அதே போல இந்த அழுத்தத்தை சொல்றது பிடிசி அழுத்தம் சொல்லுவாங்க. அதாவது நம்ம இவருக்கு பிசிக்கு இவர் நடுவுல இவங்களுக்கு நம்ம வெற்றி போடுறோம். இவருக்கு நம்ம பிசி 2 வரையும் கனெக்ட் பண்ணி வெற்றி போட மாட்டோம். அதாவது இவரை நம்ம சொல்ல போனோம்னு சொன்னா இவரை நம்ம கனெக்ட் பண்றது நம்மளோட வேலை இல்லை. பிசியையும் 2ஐயும் கனெக்ட் பண்ணி விடுறது நம்மளோட வேலை இல்லை. நம்மளோட வேலை இவரை உயிர்ப்பிக்கிறது. இவரை உயிர்ப்பிக்கிட்டு இங்க அவுட்புட் எடுக்கிற வேலை. சரி, ஓகே, இவரை நம்ம கனெக்ட் பண்றது நம்மளோட வேலை இல்லை. அதை நான் கணக்கு செய்யற டைம்ல விளங்க முடியும். சரி, ஆகவே இந்த அழுத்தத்தை சொல்லுவோம் விபிஇ அழுத்தம், இந்த அழுத்தத்தை விசிஇ அழுத்தம். இந்த கரண்டை சொல்லுவோம், இதனூடாக போற கரண்டை சொல்லுவோம் ஐவி கரண்ட் சொல்லுவோம். ஐவி கரண்ட். இப்ப நான் இடத்துல ஒரு தடை ஒன்று போடுறேன். சரியா? ஓகே, இப்ப நான் இதை இடத்துல ஒரு தடை ஒன்று போடுறேன். இப்ப பி
இந்த தடைக்கு நான் பேர் சொல்லலாம் ஆர்பின்னு சொல்லலாம். ஆர்பி. அதே போல வடத்துல இருக்கிற சி இருப்பார். இந்த புள்ளி வடத்துல சி, சரியா? சி. ஆகவே இந்த தடைக்கு பேர் சொல்லலாம் ஆர்சி. இந்த தடைக்கு பேர் சொல்லலாம் என்ன? ஆர்சி. அதே போல இவ்விடத்துல நான் ஒரு தடை போட்டேன்னு சொன்னா, முடிவிடும் அடுத்த தடை போட்டு ஏர் பண்ணி விட்டேன்னு சொன்னா, இந்த தடைக்கு சொல்லுவோம் பேர் வந்துட்டு ஆர்இ. ஆகவே இதனூடாக வார இப்படி வந்து இங்க இதனூடாக வார கரண்ட் பேர் சொல்லும் ஐசி. இந்த கரண்ட் பேர் சொல்லும் ஐசி. அதே போல இங்க இ பகுதியில போற கரண்ட் பேர் சொல்லும் ஐஇ. சரியா? எங்களுக்கு நாம பொதுவாக நம்ம அவுட்புட் எடுக்கிற கரண்ட் இப்ப ஐசி கரண்ட் தான் நம்ம அவுட்புட் கரண்ட் அடுப்பு. ஐசி கரண்ட் தான் நம்ம என்ன அவுட்புட் கரண்ட் அடுப்பு. அவுட்புட் கரண்ட். அதே போல இந்த இவரத்துல இருக்கிற அழுத்தத்தை தான் இந்த அழுத்தத்தை இவரத்துல விசி அழுத்தத்தை நாம அவுட்புட் அடுப்பு. அவுட்புட் வோல்டேஜ். இவர் அவுட்புட் வோல்டேஜ் இவர அவுட்புட் கரண்டாகவும் எடுக்கும். ஐசி அவுட்புட் கரண்டாகவும் விசி அவுட்புட் வோல்டேஜாகவும் எடுக்கும். சரியா? ஆகவே இப்ப பாருங்க, இவரை கனெக்ட் பண்ணீங்கன்னு சொன்னா எல்லாத்தையும் அழிச்சிட்டு பாருங்க. இதெல்லாம் நோட் பண்ணி எடுங்க குயிக்கா, விரைவா. தேவையான பாயிண்ட் இதெல்லாம் நோட் பண்ணி எடுத்து. சரி, இப்ப இவங்கெல்லாம் அழிச்சிட்டு பாருங்க, லேசான முறையில பாருங்க. லேசான முறையில பாருங்க. ஓகே, இப்ப பாருங்க, இதுல இந்த அழுத்தம் இது இ புள்ளி, ஒரு சி புள்ளி. இந்த அழுத்தம் சொல்லுவாங்க விசி. ஆகவே இங்க வார கரண்ட் சொல்லுவாங்க, இங்க இதுக்குள்ள சி பகுதிக்கு வார கரண்ட் சொல்லுவாங்க ஐசி கரண்ட். சி புள்ளிக்கு வார கரண்ட் ஐசி கரண்ட். ஆகவே இதனூடாக போற கரண்ட் நம்ம ஐசி கரண்ட் எடுத்தோம்னு சொன்னா, சரியா? எவ்வளவு தெரியும், ஐஇ அனளவாக ஐசி கரண்ட்டுக்கு சமனா இருக்குன்னு சொல்லி நான் படிச்சிருக்கேன். ஆகவே இந்த சுற்றினூடாக போற கரண்ட ஃபுல்லாவே நான் எப்படி எடுக்கலாம், ஐசி கரண்ட் எடுக்கலாம். ஆகவே நான் அப்படி எடுத்தேன்னு சொன்னா, இதனூடாக அப்படியே போற கரண்ட் நான் ஒரு அகத்தடை கொண்டு போடுறேன். ஒரு அகத்தடை கொண்டு போட்டு இந்த கரண்ட பேர் குறிப்பேன் நான் ஐசின்னு சொல்லி குறிப்பேன். இப்ப சொல்லுங்க, இந்த தடைக்கு சொல்லுவேன் நான் அகத்தடை RO சொல்றேன், அவுட்புட் அகத்தடை. இந்த ROவை எப்படி எடுக்கிற சமன்பாடு சொல்லுங்க. ROவை காண்ற சமன்பாடு சொல்லுங்க. சொல்லுங்க, மைக்க அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. இவங்க குறுக்கே உள்ள அழுத்தம் விசி, இவர ஓடுற கரண்ட் வந்துட்டு ஐசி. இந்த ROவை காண்ற முறை சொல்லுங்க. V7IR சொல்லி தெரியும். ஆகவே R7 V இங்கு லை. சரியா? R7 V இங்கு லை. ஆகவே இங்கே இருக்கிற R என்ன, RO சமன் இவருக்கு இருக்கிற வோல்ட் அளவு எவ்வளவு, விசி கீழே ஐசி. சரியா? ஆகவே நான் என்ன சொன்னேன், நான் இங்கே ஏற்படுற வோல்ட் அளவு மாற்றமானது இங்கே ஏற்படுற ஐசியிட மாற்றத்துக்கு சமனா இருக்கு. ஆகவே விசியிட மாற்றத்தின் கீழ்